சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/10/2025 செவ்வாய்க்கிழமை, புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். பௌர்ணமி திதி காலை 9:17 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. ரேவதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:28 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறார். 7, 9, 11 என்கின்ற ஒரு நல்ல பாவங்களை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்த்தாலே பாக்கியங்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்தடுத்த வாரங்களில் சில அமைப்புகளில் நல்லவைகளாகவே கிடைக்கும். இது வரைக்கும் என்ன உங்களுக்கு கிடைக்கலையோ, இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் வேலை தொழில் அமைப்புகள் செட்டில் ஆகலை, கல்யாணம் ஆனாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கல, ஐயா ஒரு வீடு கட்ட முடியலைங்க, நான் என்ன பெருசாவாக கேட்குறேன், ஒரு சின்னதாக ஒரு 1/4 கிரவுண்டில் கூட ஒரு 400-500 சதுரடியில் கூட ஒரு வீடு கட்டணுமே நினச்சிக்கிட்டு இருக்கேன், அது கூட முடியலைங்கன்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல என்ன விதமான பாக்கியங்கள் கிடைக்காமல் இருக்கிறதோ அந்த பாக்கியங்கள் எல்லாம் முயற்சியின் பேரில் நல்ல விதமாக கிடைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லோருக்குமே இளைய சகோதர மேன்மைகள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் உண்டு. தம்பி தங்கைகளால் ஏதாவது இது வரைக்கும் கஷ்ட நஷ்டம் இருந்தவங்க கூட அவங்கக்கிட்ட ஒரு மனமாற்றம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கே மனசு கொஞ்சம் தைரியமாக திடமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இன்னையிலிருந்து கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. மேஷத்திற்கு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப மேன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்திலேயே பிரிஞ்சுட்டு போயிடலாம், அந்த தனி கொடுத்தனம் போகிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், கணவன் மனைவிக்குள்ள கூட சண்டை சச்சரவு, மனைவி கோச்சிட்டு ஊரில் இருக்கிறாங்க, அல்லது கணவர் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் குடும்பத்தை பிரிச்சிடலான்னு பார்க்குறாரு. இந்த மாதிரியான ஒரு தோல்வி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட வெற்றிகள் வரும், கவலைப்படாதீங்கன்னு பரம்பொருள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய குடும்பம் பிரியாமல் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு வாங்க இதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால், கடனாக இருந்தாலும் வேறொரு காரியமாக இருந்தாலும் எதையும் அப்படியே டக்குன்னு, பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க. ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை நிறைவேற்றுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணம் எங்கிருந்து வரும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் இருந்து 5, 7, 9ஆம் பாவகங்களை பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல கொடுப்பினை, அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கும். ராசி எப்பொழுதெல்லாம் சுபத்துவத்தை அடைகிறதோ அப்போது எண்ணம், செயல் எல்லாமே நல்லா இருக்கும். மனசுல இருந்து எண்ணம் பிறக்குது, எண்ணத்தின் வடிவாக செயல்கள் பிறக்கின்றன. அந்த செயலை செய்து அதனுடைய நல்ல கெட்ட அமைப்புகளை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ மனசு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பினால உங்களுக்கு செயல்களும் நல்லாகவே இருக்கும். எதுலேயும் ஒரு தோல்விகள் கிடைக்காம வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்படிகள் விலகக்கூடிய நிலைமைகள் உண்டு. இவரை பண்ணலாமா, இவரை செலக்ட் பண்ணலாமா, அவரை செலக்ட் பண்ணலாமா, அல்லது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கவலை, வர்றாங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, எல்லாம் சரியாக தான் வருது, பதிலே சொல்ல மாட்டேன்றாங்களே ஐயா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகும்னு தெரியலையேன்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சி நுழைவாக இன்னும் 2 மாசத்திலேயே இவர்தான் கணவன், இவர்தான் மனைவி என்பது முடிவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தூரதேச நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விசா கிடைக்காதவர்களுக்கு அதற்கான விசா அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டு. ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன், நான் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, பிஆர் அப்ளை பண்ணுறேன், கோல்டு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறேன், இதெல்லாம் கிடைக்குங்களா, அப்ளை பண்ணலாமா வேணாமா, அதுவே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நான் இங்கே திரும்பி வந்துடுவேனா, அங்கேயே இருப்பேனா என்கின்ற மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம்
தெளிவான விடைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. சிறப்பான நன்மைகள் இருக்கும் என்பதால் மனசு கூட கொஞ்சம் ஸ்திரமாக நல்ல விதமாக இங்கேயா அங்கேயான்ற இரட்டை நிலைப்பாடு எடுக்காமல் மனது ஒரு நிலையோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள, குறிப்பாக வருகின்ற 18ஆம் தேதிக்குள்ளாகவே ஏதேனும் ஒரு நல்ல பயணங்கள் அமைந்து அந்த பயணத்தின் மூலமாக ஒருவருடைய மனமாற்றம், பொருளாதார முன்னேற்றம், ஒரு குடும்பம் ஒன்று சேருதல் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் கூட கடன் வாங்க தேவையில்லை, வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வந்து அதை ஈடுகட்டக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அஷ்டமச்சனிக்கு பாதுகாப்பாக இன்றைக்கு 7ஆம் இடத்துல கேது இருந்து கோச்சார வேதியை கொடுக்கின்ற மாதிரி லாபஸ்தானத்தில் போய் இன்றைக்கு குரு பகவான் வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் 5ஆம் இடம் அட்டகாசமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. முயற்சிகள் அப்படியே பலிக்கும். வெற்றிகளை கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு, கையில் அப்படியே எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. பெரிய அளவில் சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது. அட்டமத்து சனி தொல்லைகளை கொடுக்கவில்லை என்றாலே சிம்மராசிக்காரர்கள் தப்பித்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல குறையில்லாத நன்மைகள் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லாபங்கள் வரும். கடந்த காலங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு மாதிரியான தோல்வி அமைப்புகள் எதுவும் இல்லாமல் இதை ஜெயிச்சிட முடியும், இவரை ஜெயிச்சிட முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாள். மனக்கட்டுப்பாடு உள்ள நாளாக இந்த நாள் அமையும். சில தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துடலான்ற மாதிரியாக மனக்கட்டுப்பாடு உள்ள நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது வேலை, தொழில், வியாபார அமைப்புகளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல அமைப்பு. விவசாயம் கூட கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏற்கனவே புத்திசாலிகளாக இருந்தும் சரியான சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கிற அல்லது ஒரு டார்கெட் மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு வேலை பளு அதிகமாக இருக்குதே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சம்பள உயர்வாவது சில பேருக்கு கிடைக்கும். மேலிடத்தில் வந்து இது வேணும் அது வேணும்னு ஆப்ளிகேஷன் வச்சுருக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த அமைப்புகளில் ஒரு அனுமதியை கேட்டு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அத்தனை தொழிலாளர் பெருமக்களுக்கும் மேலிடம் வந்து கொஞ்சம் உங்களுக்கான சில விஷயங்களை உங்களுக்கே செய்து தரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிஹெச்டி படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை முடிக்காமையே இருக்கிறேன், பிஹெச்டி கூட ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போதுங்கன்ற மாதிரியாக ஒரு தொழில், வேலை, படிப்பு அமைப்புகளில் நீண்ட நாட்களாக எதை சாதிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அதை சாதிக்கக்கூடிய முயற்சிகள் நடக்கும் நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் அப்படியே குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. 11ஆம் பாவகம் ராசி மற்றும் 3ஆம் பாவகம் 5ஆம் பாவகம்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் வலுத்திருக்கு. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்பாவை பற்றிய கவலை, அம்மாவை பற்றிய கவலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பூர்வீக சொத்தில் இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா, அல்லது நம்ம ஒன்று சொல்கிறோம், பங்காளிங்க ஒன்று சொல்கிறாங்க, அண்ணன் தம்பிகள் ஒன்று சொல்கிறாங்க, நம்ம வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போய்விடுமோ என்கின்ற கவலைகளில் இருப்பவர்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் தான், உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்கின்ற ஒரு திட மனது கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. கோவில் குளம்னு மனசு கொஞ்சம் அப்படி இப்படி அல்லாடும். அந்த சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, இந்த சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, தெய்வம் நம்முடைய கண்ணை திறந்து பார்த்து நம்முடைய குறையை தீர்க்காதா என்கின்ற மாதிரியாக சில நேரங்களில் மனது வந்து ஆன்மீக எண்ணங்களை அதிகமாக கொண்டிருந்தாலும் கூட பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராத ஒரு இயல்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எல்லா நிலைமையிலையும் நீங்கள் ஒரு மாதிரி செய்ய போக அது ஒரு மாதிரியாக முடிஞ்சு நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் நஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கும் பரவாயில்லையே, கொஞ்சம் நல்ல விதமாக நடக்குதே, லாபம் வந்திருக்கிறதே என்ற மாதிரியான திருப்பு முனை சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வெளி மாநில பயணங்கள் இருக்கும். இருந்து ஒரு 10 நாட்களுக்குள்ள ஒரு வெளி மாநில
பயணம் போவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருப்பவர்களுக்கு இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படிலாம் பண்ணிட்டேன், இன்றைக்கி உலக நடைமுறைகள் வேறு மாதிரி இருக்கிறது, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுமோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் முடக்கங்கள் வந்து விடுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு கண்டிப்பாக அதை சமாளிக்க முடியும். இது இல்லை என்றால் அது என்கின்ற மாதிரியாக வேறொரு துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேறொரு இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வலிமையோடு இருந்து ராசியை பார்க்கக்கூடிய யோக நாள். மனசு ரொம்ப நல்லா இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும், நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று நல்ல விதமாக செய்ய முடியும். விளையாட்டு போல ஏதாவது ஒன்று சிறிய ஒன்றை ஆரம்பித்து அது ஆலமரம் போல பல்கி பெருகக்கூடிய கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இல்லை. ஒரு 9 கிரகங்கள் இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 கிரகங்கள் இப்போது நன்மையை தரக்கூடிய நிலைமையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் பரம்பொருள் இருக்கிறது, பரமன் இருக்கிறான், நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற அமைப்பில் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே லாபத்தை எதிர்பாராமல் பலனை எதிர்பாராமல் கடமையை மட்டும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும், நல்லா மன்னிப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய குணமே விட்டு கொடுப்பது என்பது தான். எதில் மன்னிக்கிறதுனே தெரியாது. எதிரியத்தான் மன்னிக்கிறதுனா துரோகியை கூட மன்னிக்கிறது தனுசு ராசிக்காரருடைய வழக்கம். நல்ல விதமாக ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6, 8, 12ஆம் இடங்கள் அதீத சுபத்துவமாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் இன்றைக்கு குருவின் இருப்பு பார்வையில் நல்ல விதமாக இருப்பதால் தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. குறிப்பாக கிழக்கு தேசங்களிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து இன்னைக்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மை. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக உணவுப் பொருள் ஏற்றுமதி, ஆடை இந்த ஆயத்த ஆடைன்னு சொல்கிறோம் இல்லையா, ரெடிமேடு, இதெல்லாம் அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. 7.5 சனி முடிந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கின்ற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே சின்ன சின்ன சிக்கல் தான். இதை விட பெரிய சிக்கலெல்லாம் சமாளித்து வந்துட்டீங்கன்ற ஒரு மனோதைரியமும் மனோபலமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புதிய கடன்கள் வரும். கடனை பற்றியெல்லாம் பயப்படாதீங்க. கடன் வாங்கினா கூட அந்த கடன் வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும். கடனையும் ஒழித்து விட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முதல்ல அதிர்ஷ்டம் வரும், அதுக்கப்புறம் லாபம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு 11 மணிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல தகவல், 11 மணிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகம், இது எல்லாமே ஒரு மாதிரியாக ஒரு 4 மணி நேரத்தில் 3 மணிக்கு பிறகு செயல்களாக மாறி எண்ணம் செயலாக மாறி அதன் மூலமான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய லாபங்கள் இருக்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, இன்றைக்கே பணவரவு கிடைக்கலன்னா கூட எதிர்காலத்தில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இன்னும் 10 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு பணவரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை செயல்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் அதிர்ஷ்டமே இல்லைன்ற மாதிரியாக ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி வாடி போயிருந்த நிலைமையோடு இருப்பவர்கள் எல்லோருக்குமே, கும்பராசிக்காரர்கள் எல்லோருமே உழைப்பாளிகளால் கிடைக்கக்கூடிய உழைப்பால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் என்கின்ற அளவிற்கு நல்ல தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு ஏற்கனவே குழந்தைகளால் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சிறு குழந்தைகள் நடக்கலை, சிறு குழந்தைகள் பேசலை, சிறு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துருமோ நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கேடுகாலம் கஷ்டகாலம் எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற நல்ல அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்கள் மிக பொலிவோடு இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஆதரவு அனுகூலம் ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதனாலவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குடும்பத்தார் அமைப்புகள் ஆதரவுகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சிலருக்கு குடும்பம் விருத்தியாகக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது. குடும்பம் விருத்தியாகணும்னா என்ன,
குடும்பத்தில் ஒரு புது உறவு வரணும், மருமகள் வரக்கூடியது, மருமகன் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கு மீனராசிக்கார பெரியவர்களுக்கு அது ஒரு உறுதித்தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புதுசாக கார் வாங்கிடலாமா அல்லது ஏற்கனவே இருக்கிற வண்டியை இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமா என்கின்ற மாதிரியாக இளைய பருவத்தினர் அனைவருக்குமே நீங்கள் என்ன வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது போன்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கல்வி கூடங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சாதகமற்ற சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு தடுமாற்றங்கள் விலகக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, பெண்களுக்கு லக்னத்தோடு ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டா, அதாவது லக்னத்தில் ராகு இருந்தாலோ 7ஆம் இடத்துல கேது இருந்தாலோ, லக்னத்திலேயே கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ, இந்த மாதிரியான லக்னத்தோடு ராகு கேதுக்கள் சம்பந்தப்படும் போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் கொடி சுற்றி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஜோதிட ரீதியாக உண்மையான்னு கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக இது உண்மையே இல்லைங்க. அப்படி பார்த்தா லக்னத்தோடு பிறக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகுவோ கேதுவோ 1.5 வருஷம் 18 மாதம் ஒன்றாக இருப்பார்கள். அப்போ அந்த 18 மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே லக்னத்தோடு ராகு கேதுக்கள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் 2 லக்னமாக வந்துடும். இப்போ மேஷ லக்னத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, துலா லக்னத்தில் கேது இருப்பார். அப்போ அந்த மேஷம் துலாம் 2 லக்னத்தோடு ராகு கேதுக்கள் சம்பந்தப்படுறாங்க. அவர்கள் 18 மாதங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த 2 லக்னத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லக்னத்தில் ராகு கேதுக்கள் இருந்தே தீரும். அப்போ இந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கொடி சுற்றி பிறக்குமானா கண்டிப்பாக இல்லைங்க. ஜோதிடத்தில் இந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி இல்லாத முரண்படக்கூடிய கருத்துக்கள்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஜோதிடத்தை படிக்கும் பொழுது, ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள ஆர்வப்படும் போது அன்னப்பறவை போல இருக்கணும். பாலையும் தண்ணியவும் அப்படியே பிரித்து பாலை மட்டும் குடிச்சிருமா அன்னப்பறவை, அது மாதிரி தேவையற்ற கருத்துக்களை தலையில் திணித்து கொள்ளாமல் தேவையான உண்மையான கருத்துக்களை மட்டும்தான் ஜோதிட மூல நூல்களில் இருந்து கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. மூல நூல்களில் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். 90% மூல நூல்களில் நிரூபிக்க முடியாத சில விஷயங்களும் 10%, 20% அற்புத ரத்தினங்களும் இருக்கக்கூடியது தான் ஜோதிட சாஸ்திரங்க. ஆக அதே நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரி மாலை சுற்றி பிறப்பதற்கு, குழந்தை பிறப்பதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்குதான்னு சொன்னால், நீங்கள் இந்த குழந்தை பாவகம்னு வந்துட்டாலே 5ஆம் வீடு, 5ஆம் அதிபதி மற்றும் புத்திர காரகனாகிய இந்த குரு, இந்த 3 பேரும் அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் கோச்சார அமைப்புகளில் எப்படி இருக்கிறாங்க, பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க, இதை வச்சு தான் நீங்கள் ஒரு குழந்தையுடைய அமைப்பையே நீங்கள் சொல்ல முடியுங்க. ஒரு பாவகம், பாவகாதிபதி, காரகர், இந்த 3க்குள்ளே தான் சம்பவங்கள் ஒளிந்திருக்கின்றன. ஒரு குழந்தை பிறக்கமா பிறக்காதா, 5ஆம் பாவகம் பாவத்துவமாக இன்றி நன்றாக இருக்கணும். 5ஆம் பாவகாதிபதி வலிமையாக ஸ்தான பலத்தோடு பாவத்துவம் இன்றி இருக்கணும். குரு பகவான் கெட்டு போகாமல் வலிமையாக இருக்கணும். கண்டிப்பாக அவருக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் நிச்சயமாக உண்டு. ஒரு விதத்தில் அந்த 3ல் 1 குறைபடுது, பெண் குழந்தை மட்டும் இருக்கும். 3ல் 1 மட்டும் இதாக இருக்குது, ஆண் குழந்தை மட்டும் இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்கள் இந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டாலே இப்போது நான் சொன்னதை போல 5ஆம் பாவகம் மற்றும் குருவின் அமைப்புகளை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர, லக்னத்தில் ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டால் அந்த பெண்ணிற்கு கொடி சுற்றி குழந்தை பிறக்கும் என்பது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட, ஏற்கவே முடியாத உண்மையான கருத்துங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.